ஒசூரில் போய் சில்க் சாரீ எடுத்தோம்ல, அதில் 2 சாரீ இது. நிறையா சாரீ எடுத்தேன். இந்த வீக் வந்து பாலா வீட்டில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. எல்லா சாரீஸோட ப்ரைஸுமே 8000க்கு மேலே 12,000க்குள்ளே தான் எடுத்தேன். ஃபங்க்ஷன் வந்து சென்னையில் நடக்குது. எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஜியாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க டேடாவுக்கு கால் பண்ணி ஆஃபீஸில் இருந்து கொரியன் பண்ணும் பட்டர் கேக்கும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா போல். அது அவளுக்கு பிடிக்கும், அதனால் அவங்க டேடா வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொடுத்துட்டு அப்புறம் டீ போடுறதுக்காக வந்தேன். டீ ஏலக்காய் டீ தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு டீ தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பசங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கு இடியாப்பம், சாப்பிட்ற டைமில் கோகனட் மில்க் இல்லாட்டினா தேங்காய் ஸ்வீட் ஆட் பண்ணி ஸ்வீட் இடியாப்பம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஜியா வந்து டீ எல்லாம் குடிக்க மாட்டா, அதனால அவளுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு டீ தூள் நல்லா கொதிச்சிருச்சு, பாலையும் ஆட் பண்ணி டீயும் வந்து போட்டாச்சு. நல்ல மழை. பெங்களூரில் எப்போ மழை வரும் எப்போ மழை வராதுன்னெலாம் சொல்லவே முடியாது. இந்த வீக் ஊருக்கு போகிறோம். சரி என்ன சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் பாலா வீட்டுக்கு போனப்போ இந்த சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே டெய்லர் ஒருத்தர் அவங்க வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து எல்லா சாரீஸ்லையும் 1 மீட்டர் துணி வாங்கி உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தைக்க சொன்னேன். இந்த சாரீஸ் எல்லாமே வந்து 6000 7000 அந்த மாதிரி ரேட் உள்ள சாரீஸ் தான். ஆனால் வந்து லென்த் எனக்கு பத்தலை. சாரீஸில் நிறையா மடிப்பு வந்தால் பார்க்க அழகாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி துணி வச்சு தைக்க சொன்னேன். எல்லா சாரீஸ்லேயும் இந்த பிரச்சனை இல்லை. சில சாரீஸ்லாம் வந்து லென்த்து ரொம்பவே பெருசாக இருக்கும், இதில் இல்லாததுனால நான் ஆட் பண்ண சொன்னேன். எந்த சாரீ எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தெரியலை. ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி எடுத்து வைக்கணும்.